ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிங்டம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் தேர்ஸ்டே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். பேன் இண்டியா லாங்குவேஜில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா, சத்யதேவ், பாக்கியஸ்ரீ போஸ் ஸோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கௌதம் திமுரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெர்சின்னு ஒரு படம் பண்ணாரு. நானி வச்சு பெரிய ஹிட்டான ஒரு படம், செம படம். அது அப்படி இருக்கும்போது இந்த படமும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா அது ட்ரைலர் டீசர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. மெயினாக அனிருத்தோட மியூசிக்கோட. ஸோ சாங்ஸும் ஓரளவு நீட்டாக இருந்தது. அப்படின்ற போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த படம் பார்க்கறதுக்கு. மெயினாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா ஒரு கான்ஸ்டபிளாக இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனில் அவரோட ஹியர் அஃபிஷியலாக அடிச்சிடுறாரு. அடிச்சதுனால அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஸோ இந்த போலீஸ் டீமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு உளவுத்துறை அவரை கூட்டிட்டு வந்து இவர் விஜய் தேவர்கொண்டாட்ட சொல்லி நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா போகணும் ஒரு ஐலாண்டில். அங்கே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்கள் பிடிச்சிட்டு வரணும். அங்கே போய் நீங்கள் உளவு பார்த்து அவனை பிடிச்சிட்டு வரணும். அவன் அவன் வேற யாரும் இல்லை, சின்ன வயசுல உங்கள் அப்பாவை கொண்டுட்டு லைக் ஓடி போனா உங்க அண்ணன் தான் அப்படின்றாங்க. இவர் அப்போ அந்த மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆகிட்டு நம்ம அண்ணன் இத்தனை வருஷமா பார்க்க முடியலையே, சரி அட்லீஸ்ட் இந்த சாக்கிலேயாவது பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாரு. போயிட்டு இவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேங்லேயே சேர்ந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்றாரு. அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஸோ இந்த படத்தோட கதை எனக்கு ஆல்ரெடி பார்க்கும்போதே அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த படம் ஃபுல் படம் பார்த்து முடிச்சோம். ஏதோ எனக்கு வந்து இந்த ஒரு ரெட்ரோ படத்தை பார்த்த மாதிரியே ஒரு சின்ன ஃபீல் வந்தது. மெயினாக அந்த ரெட்ரோ படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கும், அந்த சூர்யா படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் விஜய் தேவர்கொண்டாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது, சூப்பராக நடிச்சிருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் அவர் அந்த ஆக்ஷன் ரோல்ஸ்லாம் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அவர் அந்த ஒரு உளவுத்துறையில உள்ள போயிட்டு அவர் பண்ணக்கூடிய சில சம்பவங்கள்லாம் இருக்கட்டும் சூப்பராக இருந்தது, நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அவரோட மேனரிசம், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த படத்தில். ஏன்னா சத்யதேவ் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அண்ணனா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அதுவும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஒரு ரோல் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அதே மாதிரி பாக்கியஸ்ரீ போஸ் அவங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டர் ரோல் தான், ஒரு சின்ன ரோல் தான், சும்மா ஒரு நேம் சேக் ஹீரோயின் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாக தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி கோபராஜன் அண்ணா அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளாக ரோல் பண்ணியிருக்காரு. விஜய் தேவர்கொண்டாக்கு லைக் அங்கிளா ஒரு ரோல், அவரோட கேரக்டருமே நல்லா இருந்தது இந்த படத்தில், நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அது பூசணி கிருஷ்ணா முரளி அவர் இந்த படத்தில் வந்து கமிஷனராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரது ஒரு முக்கியமான ஒரு ரோல், அவர் தான் இந்த விஜய் தேவர்கொண்டா கொண்டு போய் அந்த கேங்லேயே கோத்து விடுற மாதிரியான ஒரு ரோல் அவருக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அனிருத் ரவிச்சந்திரனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ஒரு 2 சாங் நல்லா இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருந்தாரு. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி கிரீஷ் கங்காதரன் அண்ட் ஜமந்தி ஜானோட சினிமாடோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக அந்த கலர் தீமாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஏ ஒர்க் எல்லாமே ஒரு பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி நவீன் நூலியோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப நல்லா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தார். கட்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன ஒரு மைனஸ்னா படத்தோட லென்த் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம். அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த லென்த்தே ஒரு மைனஸாக தான் பண்ணுது இந்த படத்தில். மெயினாக வந்து கௌதம் திமுரி அவரோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாதிரி ஒரு வேற லெவல் படம் ஒன்று எடுத்துட்டாரு. இந்த படமும் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக தான் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நமக்கு அந்த ஒரு ட்ரைலர் ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷனை கொடுத்தாங்க. மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் செமையாக இருந்தது இந்த படம். பட் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பெருசாக வந்து செல்ஃப் எடுக்கல, செகண்ட் ஹாஃப்மே பெருசாக எடுக்கல. ரெண்டுமே அப்படியே ஸ்லோவாக, நம்ம படமே ஒரு 2.5 மணி நேரம் படம், பட் ஏதோ ஒரு 4.5 மணி நேரம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் அந்த அளவுக்கு எதுவும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன்ஸோ இல்லை. யூஸ்வலாக ஒரு கமர்ஷியல் படம், ஒரு பழைய படம் பார்க்குற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற படத்துக்கான ஒரு ஃபீல் தான் நமக்கும் கொடுத்தது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்லேயே ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல சீன்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதுவும் இல்லை. கிளைமேக்ஸ் ஓரளவு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து அவர் ஸ்டேஜிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் ஃபுல்லாக நிறையா வந்து நமக்கு லேக் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, செகண்ட் ஹாஃப்மே சரி, பெருசாக எங்கேயுமே படம் வந்து செல்ஃப் எடுக்காதனால நம்மளால அந்த ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்க முடியல. எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நமக்கு ஒரு தலைவலியாக வர வச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஒன்று நினச்சிட்டு போய் படம் பார்த்தது, பட் படம் அப்படியே வேற மாதிரி இருக்குது. என்னதான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் யூஸ்வலாக ஒரு நார்மல் பிளாங்கான ஒரு மைண்டில் போய் பார்த்தா கூட உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் அது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து அந்த ரெட்ரோ படமும் அந்த ஒரு தேவாரா இந்த படத்தெல்லாம் சேர்த்தா மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கும். பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா கான்செப்ட் வைஸே இது வந்து ஒரு தப்பாக தான் இருந்தது எனக்கு இந்த படம். ஏன்னா வந்து அவங்க அண்ணனை உழவு பார்க்க போகிறவரை அவங்க அண்ணனை கூப்பிட்டு திரும்பி இந்தியா வருவார், இல்லை அவங்க அண்ணனை எங்கேயா சேவ் பண்ணுவார்னு பார்த்தா ஸோ இவரால் அவங்க அண்ணன் வந்து எதிரிகளால் கொலை செய்யப்படுறாரு. இவர் அவங்க அண்ணன் பொசிஷனே பிடிச்சி அங்கே உட்கார்றாரு. இது என்ன ஒரு கதை, என்ன ஒரு கான்செப்ட், என்ன இதுனே தெரியல. கதை எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ வேற மாதிரி போய் முடியும். இது சுத்தமாக வந்து இதில் வந்து லாஜிக்கும் கிடையாது. ப்ளஸ் இது வந்து ஒரு ரைட்டிங்லையும் சரி இந்த மாதிரி வந்து ரொம்ப சுதப்பி ஒரு மாதிரி குழப்பி எடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்தது. ஸோ ரொம்ப வந்து நம்ம பொறுமையை இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்த படங்கள்லாம் சோதிச்ச படங்கள்ல இந்த படம் ஒரு படம் தான். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 4 கொடுப்பேன். அந்த ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் இது.
பெருசாக வந்திருக்க வேண்டிய படம். ஏன்னா டெக்னிக்கலி அந்தளவுக்கு ரொம்ப சவுண்டான ஒரு படம். பட் டெக்னிக்கலாக என்ன இருந்தாலும் படத்தில் ஆன் பேப்பர் ரைட்டிங்கில் ஒன்றுமே இல்லைனா படம் அந்த ஸ்க்ரீனில் ஒன்றுமே இருக்காது பெருசாக. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். பட் ஆனால் அது நீங்கள் ஓடிடியில் வந்து பார்க்கலாம். தியேட்டர் போய் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா போது இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.